அருமையான சேலத்தின் எழில் முகம் என்கிற அற்புதமான ஒரு நூலை வெளியிடுகிற பெரும் நிகழ்வில் இந்த நூலின் ஆசிரியராக இங்கே கொலுவேற்றிருக்கக்கூடிய இனிய நண்பர் சகோதரர் ஈசன் எழில் விழியன் அவர்களே, அவருடைய சகோதரர் நம்முடைய சகோதரர் அன்பிற்கினிய ஈசன் இளங்கோ அவர்களே, அவரது குடும்பத்தை சார்ந்த பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, இங்கே பேசுவதை கேட்பதற்காக கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் 12:15 ஆகுது. எல்லாரும் அவங்கவுங்க கடிகாரத்தை பார்த்துக்குங்க. 12:15 ஆகுது. நான் 5 நிமிஷத்தில் முடிக்கிறதா 15 நிமிஷத்தில் முடிக்கிறதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இன்னொரு 15 நிமிஷம் உட்காந்துருக்கலாம்னா உட்காந்துருங்க, இல்லைன்னா இந்த அவங்க கிளம்புற மாதிரி கிளம்பிடுங்க. வெளியே நிற்கிறவங்க உள்ளே வந்து கேட்கலாம். ஏற்கனவே இளங்கோவன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் தைரியமாக பேசுங்க, லட்சக்கணக்கான நேயர்கள் ஃபேஸ்புக் வழியாக லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் நாங்கள் அசர மாட்டோம். நாங்கள் ரேடியோவிலேயே பேசுகிறவங்க. செம்மொழி மாநாட்டிலையும் பேசியிருக்கேன். ரேடியோவில் யாருமே இல்லாமல் அப்படின்னு கையை காட்டிட்டு ஒருத்தர் போயிடுவார் ரெக்கார்டிங் சொல்லிவிட்டு. நான் அங்கே தான் வேலை பார்த்தேன். அது இறுக்கி கண்ணாடி கதவை மூடிட்டு உன்னால் முடிஞ்சால் பேசிக்கன்ட்டு போயிடுவான் அவனும், இந்த ரெக்கார்ட் பண்ணுற ஆளும். 1 மணி நேரம் பேசணும் லட்சக்கணக்கான. ஏன்னா எங்களுக்கு ட்ரைனிங்கே வந்து மைக்கு முன்னாடி உட்காரும்போது 1,00,000 பேர் இந்த மைக்கு நினச்சிக்கிட்டு பேசு அப்படின்னு. அதனால் செம்மொழி மாநாட்டிலையும் பேசுவோம், ஆள் இல்லாத கூட்டத்தில் ஆல் இண்டியா ரேடியோலையும் பேசுவோம். அதனால் வருத்தம் கிடையாது. இருந்தாலும் குறைச்சி வைங்க. நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் போகலை. நான் அவரும் இருக்கிறத காய்ச்சிக்குவார். அதனால் இப்போ வந்து நண்பர் ஈசன் எழில் விழியன் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற விழாவாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ஒரு புத்தகத்தை நிறைய பொருள் செலவில், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையானு கேட்டால் 3 தலைமுறையாக அவங்க வணிகம் பார்க்கக்கூடியவங்க. ஸ்டீல் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னால், இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு சொன்னால் சேலம் மாவட்டம் அல்ல, சுற்றி இருக்கிற மாவட்டத்திலையும் பேசப்படுகிற ஒரே பெயர் ஈசன் அப்படிங்கிற பெயர் தான். அவங்க வணிகம் செய்யக்கூடிய அந்த வாரிசு, அந்த வகையிலிருந்து வந்திருக்கக்கூடியவங்க. முதல்ல போட்டோமா, பொருளை தயாரித்தோமா, அதை விற்றோமா. இந்த ஒரு ஐயா முனவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கட்டில் பெரிய பீரோ வாங்கினா குட்டி பீரோ இலவசம்னு கொடுத்தோமா, அதில் ஏதோ ஒரு நியாய வணிகம் பண்ணி ஓரளவுக்கு சம்பாதிச்சோமா அப்படின்னு போகாமல் ஒருத்தர் இந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு மாமன்ற மேயரே செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பெரிய அளவிலே செய்து இந்த தொண்டினை புரிந்து கொண்டிருக்கிற இளங்கோவனவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளில் இந்த பொது சேவை தேவையான ஒரு கேள்வியை கேட்கலாம். எழில் வந்து அப்படி இல்லை. அவரும் ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் படிப்புனா கிண்டி இன்ஜினியரிங்கில் படித்தவர். அவர் வேலைக்கு போயிருந்தாருன்னா இப்போ மாதம் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடியவர் அவர். அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவோட தொழிலுக்கு வந்ததும் இல்லாமல் சமூக ஆர்வலராக இருந்து கொண்டு நிறைய தொண்டுகளை செய்து கொண்டு எதையும் மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லக்கூடிய, வாங்கிங்க வியாபாரம் நடக்கட்டும் ஒரு பக்கம். ஆமாம், அப்படி யாராவது பணம் கொடுத்து வாங்கினோம்னா மேடைக்கு வரலாம். ஏன்னா அதை மிஸ் பண்ண விரும்பலை. பணம் முக்கியம் இல்லையா? அதனால்
அதையும் தாண்டி ஒரு சமூக சேவகை அந்த மாதிரி விஷயங்களோடு அவர் செயல்படுறதுனால தான் இன்னைக்கு இந்த புத்தகம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. யார் வேணும்னாலும் எழுதலாம். ஒரு ஆய்வாளர் வந்து சேலம் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாருன்னா அவருக்கு ஒரு PhD கொடுத்துருவாங்க. ஒரு எம்பிள் பட்டப்படிப்பு பண்ணி பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிடலாம். இவர்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுங்கன்னு பட்டியல் போட்டு தருவார், எல்லாமே பண்ணி தருவார். ஆனால் உணர்வோடு இந்த புத்தகத்தை எடுத்தோடனே என்ன எழுதியிருக்காருன்னா சமர்ப்பணம் சொல்லியிருக்காரு. என் வாழ்வோடும் என் உணர்வோடும் கலந்த சேலம் மக்களுக்கு இந்நூல் என் அன்பு காணிக்கை. 3 எண் போட்டிருக்கார். இது தேவையா? எண் இல்லாமையே வாசிக்கிறீங்களுங்க. வாழ்வோடும் உணர்வோடும் கலந்த சேலம் மக்களுக்கு இந்நூல் அன்பு காணிக்கைன்னு போட்டால், கீழே சேலம் எழில் விழியன்னு போட்டா, ஈசன் எழில் விழியன்னு போட்டால் யாராவது மாட்டான்னு சொல்லுவாங்களா? எழில் விழின்னு எழுதலைன்னு சொல்லிடுவாங்களா? இதில் எத்தனை 3 எண்? என் வாழ்வோடும் என் உணர்வோடும் கலந்த இந்நூல் சேலம் மக்களுக்கு இந்நூல் என் அன்பு காணிக்கை. என் அன்பு காணிக்கை. வாழ்வு, உணர்வு, அன்பு முழுவதும் சேலமாகவே இருக்கிறது நம்முடைய எழில் விழியனுக்கு. அதனால தான் அவர் எழுதுகிறார். ஆராய்ச்சியாளர்கள் கண்ணை மூடிக்கிட்டு புள்ளி விவரங்களை தொகுத்து இப்போ வந்து கலெக்டரேட்லேருந்து வந்திருக்காங்க. அம்மாப்பேட்டையிலேருந்து அவர் ஐயா துணை ஆணையர் வந்திருக்காரு. நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டால் டீட்டெயில் பூரா கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளோ வருமானம். இல்லை, ஏன் நம்ம கவுன்சிலரே இருக்காரு, இவரே எடுத்து கொடுங்கன்னா எடுத்து கொடுத்துருவார் நமக்கு தேவையான விஷயங்களை. அது யார் வேணும்னாலும் எழுதலாம். சேலத்துக்காரர் எழுதும் போது அந்த சேலத்தோட டச் இருக்கும். அதுதான் ரொம்ப சிறப்பு. அதற்காகத்தான் நம்மெல்லாம் வந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கேட்குற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசாமல் இப்போ பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சுய தம்பட்டமாகவே இருக்கும், நான் உட்பட. இப்போ நம்ம இளங்கோ எப்பயாவது ஒரு தடவை போடுவார். அருமையான ரைட்டப்பாக இருக்கும், நல்லா எழுதுவார். அதே மாதிரி எழில் விழியனும் ரொம்ப நல்ல விஷயத்தை மட்டும்தான் போடுவார். அவரை பற்றி இருக்காது பெரும்பாலும். சேலத்தை பற்றி அப்படித்தான் போட ஆரம்பித்தார். நான் சும்மா இருக்க மாட்டாமல் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இவங்க எல்லாம் குடும்ப நண்பர்கள், கோடை பண்பலை இருக்க அதில் நேயர்களாக இருக்கக்கூடியவங்க, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அண்ணன் தம்பி மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி, அப்படி ஒருவருக்கொருவர் குடும்ப உறவுகளாக மாறி போகிற வேலையை கோடை பண்பலை செய்யும். நான் இங்கே வந்தேன்னா சேலத்தில் இளங்கோட்டை பேசுவேன், எழில் விழியன்ட்ட போவேன் அவன் கடைக்கு. அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு அப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வாய்ச்சிருக்கு. அதனால் இந்த உறவு முறைகளில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குல்ல, அது வேறு எங்கேயும் வாய்க்காது. அப்படி வந்து முகநூலில் எழில் விழியன் எழுத எழுத 1-2 கட்டுரையை பார்த்தோன்னே நல்லா இருக்குது, விட்டுறாதீங்க, தொடர்ந்து எழுதுங்க. நாளைக்கு ஒரு புதுமையான முறையில் இந்த முழு கட்டுரைகளும் ஒரு புத்தகமாக வந்தால் வரலாற்று ஆவணமாக மாறும். அதை செய்யுங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். சும்மா விளையாட்டு வாக்கில் சொல்கிறது தான். சும்மா இருக்கிறப்பெல்லாம் நல்லா படிப்பா, பெரிய ஆள் ஆவேன்னு எல்லாரையும் பார்த்து தான் சொல்லிட்டு வர்றோம். எல்லாருமா பெரிய ஆள் ஆகுறான், இந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை போட்டோம் அப்படின்ட்டு போயிடுவான். அப்படி இல்லை, அவர் அது மெனக்கிட்டு அந்த வேலையை செய்தார். அது அவருக்கு தான் வாய்ச்சிருக்கு. இந்த மண்ணினுடைய மைந்தர் இறையன்பு IAS இங்கே குறிப்பிட்டாங்க. அவர் அருமையான அணிந்துரை அனுப்பிச்ச கொஞ்ச நாள்லேயே படக்குன்னு திருப்பி பூராத்தையும் படித்து அனுப்பிச்சிட்டார். இப்போ ஆடிட்டர் இருந்தார், ஸ்ரீராமன் இருக்காரா, போயிட்டாரா? இந்த பாருங்க, இவர்கிட்டலாம் புஸ்தகம் கொடுக்காதீங்க. நான் எல்லாத்தையும் என்னென்ன படித்து என்னென்ன குறிப்பு எடுத்து பூரா மடக்கி கொண்டு வந்திருக்கேன். இவர் கடக்கு 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 கடக்குன்னு பூராத்தையும் காலி பண்ணிவிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு போயிட்டார். நான் என்னத்தை பேசுறது? இறை என்பவர்கள் முழுவதையும் படிச்சுட்டு அருமையாக படிச்சுட்டு எழில் விழியனை பற்றி ஒரு பேரை எழுதியிருக்காரு. 4 வரி தான். அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, எழில் விழியன் சேலத்தின் வரலாற்றை மிக நேர்த்தியாக இடங்களோடு தொடர்புபடுத்தி அழகிய புகைப்படங்களோடு காப்பி மேசை புத்தகத்தை போல, காஃபி டேபிள் புக் அப்படின்னு பேர், வடிவமைத்து தந்திருக்கிறார், தொகுத்திருக்கிறார். தமிழில் இத்தகைய அரிய முயற்சி பாராட்டுதற்குரியதுன்னு சொல்லும்போது வரலாறு அப்படிங்கிறது முக்கியமானது. அவர் சுட்டி காட்டுறது சேலத்தின் வரலாறு. நான் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா,
சேலத்தினுடைய பண்பாடு என்ன, சேலத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டு வரலாறு என்ன அப்படின்னா அந்த புத்தகத்தை வாங்கினீங்கன்னா, இப்போ காஃபி டேபிள் புக் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு 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 வார்த்தை உண்டு. வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா, ஒரு அறை எடுத்து தங்குறீங்கன்னா, அங்கே வந்து ஒவ்வொரு அறையிலையும் ஒரு பைபிள் இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான காப்பி ஒன்று வச்சுருப்பான் அந்த டேபிளில். நம்ம வந்து மெனு கார்டு இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்போம். அது தோசை என்ன, அங்கே போய் கேட்டால் 40 ரூபான்றான், கொண்டு வந்து கொடுத்தா 60 ரூபான்றான், அதைத்தான் தேடிக்கிட்டு இருப்போம். அங்கே அப்படி இல்லை. அந்த உள்ள அறையில் ஒவ்வொருலையும் ஒரு ஒரு புக்கு வச்சுருப்பான். அது பைபிளாக இருக்கும். ப்ரேயர் பண்ணுறதுக்கு எடுத்து படிச்சுக்கலாம். அவர் கிளம்பிட்டாரா சார்? சேசு சபை அவர் ஐயா அருட்சகோதரர் கிளம்பிட்டார். அப்படி வச்சிருப்பான். இப்போ நான் சொல்கிறேன், சேலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடுதியிலும், தங்கும் விடுதியிலும் அறைகள் தோறும் இந்த சேலத்தின் எழில்முகம் என்கிற புத்தகம் பிரதிகள் கட்டாயமாக வைக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அரசு ஆணையே பிறப்பிச்சு எல்லாரும் வாங்கி வைங்கப்பான்னு சொல்லணும். இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுனீங்க. இந்த ஊருக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு அவர் டிஆர்ஓ ரொம்ப நல்லா பேசினார். அவர் நல்லா பேசினார். எல்லாருக்கும் வந்து பிடிக்கிற ஒரு விஷயம், பொதுவான ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயும் மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் கோயில்கள் அப்படி தான் இருக்கு. ஆனால் எழில்விழியன் பார்க்கிற பார்வை இருக்கு பார்த்தீங்களா? காந்தியடிகள் எல்லா ஊருக்கும் போயிருக்காரு. இதில் வந்து சின்னாலப்பட்டிக்கு பக்கத்தில் அவர் ரயிலில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த சின்னாலப்பட்டி மக்கள் பூரா திரண்டு வந்து அந்த ரயிலை மறிச்சிட்டான். திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டி மறிச்சிட்டான். அவர் வெளியே வந்து தரிசனம் கொடுத்தாரு. இறங்கவெல்லாம் இல்லை, ஏன்னா மேலே கோச்சுக்கும் கீழே தண்டவாளத்தை தாண்டி இறங்க முடியாது. மக்கள் கூடி நிற்கிறான், எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். அவர் தரிசனம் கொடுத்த இடத்தான் இன்னைக்கு காந்தி கிராமம் என்கிற பல்கலைக்கழகமாக பரிணாமம் கொண்டிருக்கிறார். அது மாதிரி நடேச பண்டாரம் அவருடைய வீட்டில் வந்து அவர் தங்கியிருந்தாருங்கிற தகவல் இருக்குல்ல, அவர் அமர்ந்திருந்த சேர் டேபிள் அது என்ன செய்யும்னா, இந்த நடேச பண்டாரம் என்ன பண்ணார், காந்தி வந்தாருன்னு எல்லாரும் வர 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 என்ன ஆகி போச்சு, இந்த வீடையே நான் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றேன்ப்பா, இது எனக்கு சொந்தம் இல்லைன்னு விலகிட்டார். அவ்வளவு பெரிய செயலை, நற்செயலை, காந்தியினுடைய வருகை ஒரு சாதாரண மனிதனுடைய முகத்தில், ஒரு தியாகி தான் அவரும், அவருடைய மனத்தில் உருவாக்க முடியும்னா, அந்த அம்மா இருக்காங்களே அவங்க நடேச பண்டாரத்தினுடைய மனைவி, அணிந்திருந்த நகை, பெட்டியில் இருந்த நகை பூராத்தி வாரி இறைச்சி இந்த போராட்டத்துக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சேர் டேபிள்லாம் இப்போ அருங்காட்சியகமாக இருக்குது. இப்போ தேடி போய் பார்க்கணும்னு நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒரு அரிய தகவல். காந்தியடிகள் வந்தார் போனாருங்கிறது எல்லாம் சரி, அதற்கு மேலே என்ன நடந்துச்சு, இது ஒரு பெரிய வரலாற்று பதிவு. அதை விட பெரிய சிறப்பு, கஸ்தூர்பா காந்தி இங்கே ஒரு பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த பாலத்திற்கு 100 ஆண்டு. அதுக்கு இவர் போய் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் பெருமக்கள்லாம் கூப்பிட்டு அதை சுத்தம் பண்ண சொல்லி, அந்த அமைப்பு சுத்தம் பண்ண பிறகு அது பக்கத்தில் இவர் நின்று ஒரு புகைப்படம். இதில் நண்பர்களே, இது வந்து 916 கோல்டு. இது இந்த புத்தகம் என்பது 916 கோல்டு. இது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, மாற்று குறையாத தங்கம். எந்த கட்டுரை எழுதினாலும் அதில் இவருடைய சாட்சியம் இருக்கும். முகநூலில் இருக்கக்கூடிய வசதி, முடிஞ்சால் வீடியோ கூட போட்டிருக்கலாம். போட்டிருந்தீங்களா? வீடியோ போட்டிருந்தாரு. இங்கே நம்ம புத்தகம் மட்டும்தான் போட முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் புத்தகத்திலே வீடியோ பேசினாலும் பேசும். காலம் மாறிக்கிட்டே வருது. அடுத்த வருஷத்தில் கூட மாற்றிடுவான். இது திருப்பினீங்கன்னா உள்ள ஒரு வீடியோ ஓடும், அப்படியெல்லாம் கூட வரும். அப்படி ஒவ்வொரு இதுலேயும் நான் இருக்கேன், நான் சொல்கிறதெல்லாம் பொய் கிடையாது. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஃபேஸ்புக்கில் எல்லாம் தன்னை பற்றி பொய்யும் புழுகுமா, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எனக்கு அவங்க அப்படி இப்படி அப்படின்னு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் தான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டுலாம் போட்டிருக்கான். அது மாதிரிலாம் இருக்குது. எங்கள் ஊர்லலாம் பீலா வர்றதுன்னு சொல்லுவான். நான் மதுரை, பீலா வர்றதுன்னு பேர். பீலான்னா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பூரா பொய்யாத்தான் இருக்கும். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தான், பீலா பாண்டின்னு ஒருத்தன் பேர். நான் அவனை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். பீலா விடுறவன்னா பொய்யா சொல்லுவான், பீலா பாண்டி. மதுரையில் தான் விதவிதமான பாண்டிகள் இருக்கும். அங்கே தான் பாண்டி கோயில் இருக்குது. பாண்டியர்கள் ஆண்டது. அட்டாக் பாண்டியிலேருந்து எல்லா பாண்டியும் இருப்பான்னு வச்சுங்களேன். அந்த பீலா பாண்டி வந்து ஒரு கம்பெனியில், ஒரு எம்என்சி கம்பெனியில்
செக்யூரிட்டியாக இருக்கான், வாட்ச்மேன். அந்த எம்என்சி கம்பெனியுடைய ஓனர் பாம்பேக்காரரு, அவர் வந்தார் ஒரு நாள் கம்பெனிக்கு விசிட் பண்ண. ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சுட்டு கடைசியில் செக்யூரிட்டிகிட்ட வந்து விசாரித்தார், ஓன் பேர் என்னன்னு. என் பேர் பீலா பாண்டின்னு. என்னடா அப்படி என்னடா பேர் அப்படின்னா, நான் எல்லாரும் சொல்லுவாங்க பீலா வர்றேன்னு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க, நீங்களே ஒருத்தர் பேரை சொல்லுங்கள், அவர் எனக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னான் பீலா பாண்டி. அவர் விளையாட்டுக்கு அந்த பாம்பேக்காரர் என்ன சொன்னார், விளையாட்டுக்கு கேட்டார், உனக்கு அமிதாப் பச்சனை தெரியுமான்னு கேட்டார். யார்? மதுரைக்காரனை. அமிதாப் பச்சனை தெரியுமான்னு கேட்டார். அமிதாப்பு எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாம்பேக்கு டிக்கெட் போட சொல்லி அவனையும் கூப்பிட்டு போயிட்டான் சிஇஓவை. போய் அமிதாப் வீட்டு வாசலில் காலிங் பல்ல அடிக்கிறான். அவர் நிலப்படியிலேருந்து தலையை குனிஞ்சு நிமிர்ந்து, ஏ பாண்டி எப்படி இருக்குன்னு நுழைஞ்சிட்டார், வெளியே வந்துட்டார். சிஇஓ அசந்து போயிட்டான். ஓனரு, என்னடா அது இவனை தெரிஞ்சு வச்சுருக்கான்னு. இரு சாப்பிடுனாரு. இல்லை நான் கிளம்புறேன்னு வெளியே வந்துட்டாங்க. என்ன பாஸ் நம்புறீங்களா, எனக்கு எல்லாரையும் தெரியும்னு. இல்லை எனக்கு இன்னொருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அந்த பாஸு. யாரை தெரியுமா? ட்ரம்ப்பை தெரியுமான்னு கேட்டான். இப்போ பூரா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, 25, 50ன்னு. ட்ரம்ப்பை தெரியுமான்னா, நல்லா தெரியுமியா, அமெரிக்க ஜனாதிபதி தானே, வா போய் பார்ப்போம், இந்த வாஷிங்டனுக்கு டிக்கெட்டை போடுன்னா. போயிட்டாங்க. மறுநாள் போய் இறங்கி காலிங் பெல் அடித்தா ட்ரம்ப்பு எங்கேயோ வெளியே அவசரமாக போய்கிட்டு இருக்காரு. ஏ பாண்டி என்ன சொல்லாமல் வந்துட்டே, போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போ, நான் மீட்டிங் அர்ஜென்ட்டாக போய்கிட்டு இருக்கேன், இன்னும் எந்த நாட்டுக்கு வரி போடலாம்னு அப்படின்ட்டு கிளம்பிட்டான். பத்தியா பாஸு அப்படின்னா, ஆச்சரியம்டா, இப்போயாவது நம்புறியான்னு கேட்டான் பீலா பாண்டி. உண்மைதான் சொல்கிறேன்னு. அதெல்லாம் இல்லை, இன்னும் ஒருத்தரை பார்க்கணும். யார்? போப்பாண்டவரை தெரியுமான்னா. நல்லா தெரியும், போப்பாண்டவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், நாளைக்கு வாட்டிக்கனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போயிட்டாங்க. போனால் போப்பாண்டவர் வந்து மாடியில் பால்கனியிலே தான் தரிசனம் கொடுப்பார் எல்லாருக்கும். இவங்க 2 பேரும் போய் கீழே நின்றுக்கிட்டு இருந்தாங்க கூட்டத்தோட. அப்போ சொன்னான் பீலா பாண்டி, பாஸு இங்கே நின்று பார்த்தா ஒருவேளை போப்புக்கு என்னை அடையாளம் தெரியாமல் போனாலும் போகும், ரொம்ப டிஸ்டன்ஸு, நீ இங்கேயே நில்லு, நான் மலைன்னு செக்யூரிட்டி பூரா நமக்கு வேண்டியவங்க தான், சொல்லிட்டு மேலே போயிடுறேன், போப்பாண்டவர் தரிசனம் கொடுக்க வரும்போது நான் பின்னாடியே வருவேன் பாரு, தெரிஞ்சுக்க அப்படின்ட்டான். சந்தோஷம். போயிட்டான். மலன்னு போனால் போப்பாண்டவர் தரிசனம் கொடுக்க வெளியே வந்தார். வெளியே வந்தால் பின்னாடியே வர்றான் பீலா பாண்டி. இப்படி எட்டி பார்த்தான், கீழே நம்ம பாஸ் நம்மளை பார்க்குறாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே நின்ன சீவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். கடன்னு இறங்கி வந்து இந்த பாஸ் முகத்தில் தண்ணியை தெளித்து, பாஸ் ஏமாந்துட்டீங்களா, என்ன நம்ப முடியலையா, மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், அதுக்கெல்லாம் மயக்கம் போடலப்பா, உனக்கு போப்பாண்டவர் கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம், அதுக்கு நான் மயக்கம் போடல, நான் மயக்கம் போட்ட காரணத்தை சொன்ன நீயே மயக்கம் போட்டு விழுந்துருடா அப்படின்னா. என்ன நடந்துச்சுன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், போப்பாண்டவர் வந்துக்கிட்டு இருந்தார், பின்னாடி நீ வந்துக்கிட்டு இருந்த, என் பின்னாடி உட்காந்தவன் என் தோலை தட்டி கூப்பிட்டான், சார் அந்த பீலா பாண்டி வந்துக்கிட்டு இருக்கார் சார், முன்னாடி ஒருத்தர் தொப்பி போட்டு வந்துக்கிட்டு இருக்காரு, யார் சார்னு கேட்டானா. எப்படி பாருங்க, இப்படியெல்லாம் பீலா விடுவான் நாட்டில். ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இல்லாமல் சேலத்தினுடைய மனிதர்கள் அவங்க நிறைய பட்டியல் சொன்னாங்க, அதனுடைய முகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. சினிமா தான் எழிலோட வாழ்க்கையே. அவர் ரஜினி ரசிகர், ரஜினிலலாம் ஃபோட்டோ எடுத்து நிறைய போடுவார். எத்தனை நீங்கள் இன்னமும் தேட்டருக்காரனுக்கே தெரியாத படங்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஃபஸ்ட்டு படம் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாம் அதில் இருக்குது. தேடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல். இந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணணுமோ அந்த கதாநாயகர்கள் விரும்பின தேட்டர்லாம் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தருக்கும் அது இடம் கொடுத்துருக்கு. வாழ்க்கையில், தமிழர்களுடைய வாழ்க்கையில் சினிமாங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் படப்பட்டியை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். பர்டிகுலராக ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் படப்பட்டியை வந்து எப்படி வந்து நம்ம வரவேற்புங்கிறத படித்து பார்க்கணும். அதுதான் எழுத்து, அதுதான் சிறப்பு, எழிலோட சிறப்பு. படப்பட்டி எங்கள் ஊர்லெலாம் வந்து மதுரையிலேருந்து வரும் கிராமத்துக்கு, அது 3 நாளைக்கு முன்னாடியே இன்று இப்படம் கடைசின்னு போட்டிருப்பான். 3 நாள் ஓடின பிறகு இன்றைக்கோட படம் கடைசினா இன்றைக்கி நைட்டு ஒரு படப்பட்டி வரும், நாளைக்கு ஓடுறதுக்குன்னு அர்த்தம். இன்று இப்படம் கடைசின்னா படப்பட்டி வர்றதுக்குன்னு ஒரு பஸ் இருக்குது, சுதந்திரா ட்ராவல்ஸ்னு ஒரு பஸ்ஸு வரும், டிரான்ஸ்போர்ட்டு, சுதந்திரா டிரான்ஸ்போர்ட்டு அதில் வரும். அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது
அந்த பஸ்ஸு வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டியை தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பான், தேட்டர்லேருந்து வருவான். அந்த படம் ஃபில்ம் ரோலை தூக்கிட்டு போகிறதுக்கு பெட்டியில், பெரிய பெட்டியில் இருக்கும், தகர பெட்டியில். அது வந்து இறங்கும் போது சில இதில் போஸ்டர் ஒட்டியிருப்பான், என்ன படம்னு பேரை. அது தெரிஞ்சு போகும், சிலது தப்பு தப்பாக இருக்கும். நாளைக்கு இந்த படம்னு அதை பார்த்துட்டு போகிறதுக்காக தவம் இருப்போம், அந்த பஸ்ஸுக்காகவும் அவனோட பேசிக்கிட்டு அவன் தூக்கிட்டு போகும்போது. இவர் அதுக்கு ஒருபடி மேலே போய் படம் ரிலீஸ்னால் அந்த பெட்டியை வரவேற்று எப்படியெல்லாம் மேலதால் முழங்க போனாங்கன்னா, மனித வாழ்க்கையும் சினிமாவும், அதுவும் தமிழனுடைய வாழ்க்கையும் சினிமாவும் பிரிக்க முடியாதது. அதில் தான் நம்ம செய்ய முடியாதெல்லாம் செய்யலாம்னு செஞ்சு காட்டுறான். அதில் தான் நம்ம சாதிக்க முடியாதெல்லாம் சாதிக்கலாம்னு நமக்கு உத்வேகம் கொடுக்குது. சினிமானால் நன்மையாக தீமையாலாம் பட்டிமன்றம் பேச தேவையில்லை. அவர் வந்து இந்த சேலத்தினுடைய முகங்களாக எத்தனை தியேட்டர்கள் இருந்தன, எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக அதில் மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றி அவர் எழுதுனது பெரிய ஆராய்ச்சி கட்டுரை. இதில் ஒரு 4-5 கட்டுரை அவர் தனி புத்தகமாக கொண்டு வரலாம். தாரமங்கலத்தை பற்றி எழுதின ஒரு அற்புதமான கட்டுரை. அப்புறம் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றி டிஆர் சுந்தரம் அவங்க ஃபேமிலி அப்படி போனது வந்தது எல்லாம். கலைஞர் வந்து கதை எழுத வந்து இங்கே எங்கே தங்கியிருந்தார், கோட்டைமேட்டில். அங்கே ஆண்டவர் என்பவருடைய இல்லத்தை திறந்து இவர் போகிறாருங்க. அங்கே போய் அங்கே நின்று புகைப்படம் இருக்கிறாரு, எந்த இடத்துல நின்று திறந்தார், எங்கே மக்கள்லாம் அந்த குடும்பத்தோடு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து ஆவணப்படுத்துகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் பொய்யே கிடையாது, நடு மையம் எது அப்படிங்கிறத அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறார், அப்படி ஆவணப்படுத்துகிறார். இது சினிமா மட்டும் இல்லை, எழில்வெளியன்னா ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தில் அவர் இந்த கோட்டை மாரியம்மன் கோயிலில் தண்ணீர் பெருக்கெடுத்து வெள்ளப்பெருக்கு வந்தப்போ அந்த புகைப்படங்கள்லாம் அங்கங்கே போட்டு, கன்னியாபரமேஸ்வரி ஆலயம் ஐயா அவங்கள பற்றி எழுதி, இப்படி ஒவ்வொரு ஆலயம் ராஜகணபதியை பற்றி எழுதும்போது கர்நாடகத்தை ஆண்ட சமஸ்தானத்தினுடைய லட்சணையாக, அரசாங்க முத்திரையாக என்ன இருந்திருக்கு, அனுமான் சிலை இருந்திருக்கு. அதனால தான் கணபதி ஆலயத்தில் எப்படிரா அனுமார் வந்தாருன்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கு அதை விட மிகச்சிறப்பு நான் ரசித்த ஒன்று, ராவணேஸ்வரம் என்கிற ஒரு கோயில் இருக்குங்க, போய் பாருங்க. அதாவது 10 முகங்களோடு 20 கரங்களோடு ராவணனுக்கு ஒரு கோயில் சேலத்தில் தான் இருக்கு. பெரிய அரிய தகவல். வடக்க 2 இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வரலாற்று சிறப்புமிக்க தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலில் எல்லாரும் ஏன் கும்பிட்றாங்கன்னா, இலங்கைக்கு நான் இப்போ போயிட்டு வந்த சமீபத்தில் அவர் சொல்லுகிறார், இலங்கையை தான் ஆளுகிற வரைக்கும் வளமான நாடாக வைத்திருந்தவன் ராவணேஸ்வரன் அப்படிங்கிறார். அவர் ஒரு சிறந்த சிவபக்தன், அதுக்கு எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. அவர் சிறந்த இசை வல்லவன், இசை வித்தகன், வீணை கொடியுடைய வேந்தனவன். அதனால் இதெல்லாம் வச்சு அவன் வழிபடுவதற்கு உரியவன். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றி விட்டு நம்மளை உல்ட்டா பண்ணி நமக்கு நாமே அடிச்சுக்கிற மாதிரி, ராமன் வந்து பிராமணன் மாதிரியும் இவரை வந்து ராவணன் என்பது சூத்திரன் என்பது மாதிரியும் மாறுபாடு கற்பித்து எதிரெதிராக முழங்கி கொண்டிருக்கிறோம். உண்மை என்னன்னு கேட்டால், ராமன் சூத்திரன், ராவணன் தான் பிராமணன், ராவணன் தான் பிராமணன். அதான் அந்த தகவலையும் அவர் சொல்லியிருக்கார். இப்படி சொல்லலை, அவர் பொதுவாக என்ன பிராமண குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு. வழிபாடு செய்வதனால, ராவணனை வழிபாடு செய்வதனால என்ன நன்மைன்னு சொல்லி அவருக்கும் ஒரு கோயில் வைத்திருக்கிற அந்த பெருந்தன்மையை எடுத்து காட்டுவதற்காக ஒரு பெரிய முயற்சி. தாராசுரம் பற்றிய கட்டுரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க கட்டுரை. அங்கே போயிருக்கிற சிற்பங்களையெல்லாம் பார்க்கும்போது ராமன் மறைந்திருந்து வாலியை கொன்றான்றது தகவல். அங்கே இருக்கக்கூடிய சிற்ப அமைப்பை பார்க்கும்போது வாலி இருக்கிற பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா ராமன் சிலை தெரியாது. ராமன் சிலையிலிருந்து வாலியை பார்த்தீங்கன்னா வாலியுடைய உருவம் தெரியும். அப்படி அது மாதிரி அந்த அந்த சிற்ப சிறப்பு. அதே மாதிரி மறைந்திருந்து ரதி தேவி மேலே மன்மதன் அம்பு தொடுத்தது, அது எப்படி அமைச்சிருக்காங்க எல்லாம் சிறப்பாக சொல்கிறார், அழகாக சொல்கிறார், உண்மையாக சொல்கிறார், எதிரியும் ஈடுபாட்டோடு சொல்லலை. கலைஞரை பற்றி சொல்லும்போது கூட முத்தமிழறிஞர், தானை தலைவர் அப்படிலாம் சொல்லலாம். நான் கூட சொல்லுவேன். ஏன்னா எங்கள் குடும்பமும் திமுக குடும்பம் தான், அவங்க குடும்பம் 3-4 தலைமுறையாக திமுக குடும்பம், அவங்களும் சொல்லலாம். ஆனால் பொதுவாக சொல்லுகிறார். இங்கே திரைப்படத்துக்கு எழுத வந்தவர் அவர் சொல்லுகிறார், 3 கோட்டைகளை மறக்க முடியாது.
அது என்ன கோட்டை? இங்கே இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய கோட்டை மேடு. அவர் அங்கே தங்கியிருக்கார். அப்புறம் புனித ஜார்ஜ் கோட்டை, அதை திட்டமிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையை வரைக்கும் எல்லாருமே அந்த கோட்டையை திட்டமிட்டு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3வது கோட்டை பாளையங்கோட்டை, அதுதான் அவரை புடம் போட்டுச்சு அப்படிங்கிற விஷயம். இப்படி இப்போ நான் கூட பேசும்போது அரசியல் சார்பு சாயம் பூசி பேசலாம். அவர் எதுவுமே இல்லாமல் உண்மையை உண்மையாக, அது மாதிரி டெய்லர் ஹவுஸ்ஃபுல் போட்ட டெய்லர் கடைகள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு. சேலத்தில் தான் உண்டு. அந்த காலத்தில் சினிமாவுக்கு தான் ஹவுஸ்ஃபுல் போடுவாங்க. டெய்லர் கடையில் என்ன ஹவுஸ்ஃபுல்னா, அந்த காலத்துலலாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு துணி தைக்கணும்னா 1 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கணும், எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு 10-20 நாளைக்கு முன்னாடி அவர் ஹவுஸ்ஃபுல் போட்டுருவார், இனிமேல் போட முடியாது அப்படின்னு, இனிமேல் தைக்க முடியாதுன்னு போய் கெஞ்சி கெதறி கேட்கணும். அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? கடைசி அன்னைக்கு தீபாவளி கடைசி நாள் வரைக்கும், அந்த கடைசி மணி நேரம் வரைக்கும், இன்றைக்கி விடியுது தீபாவளினா இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் துணி கொடுக்குற டெய்லர்கள்லாம் இருக்காங்க. இந்த பட்டன் வைக்கணும், இன்னும் இன்டர்லாக் பண்ணணும், இன்னும் ஜிப்பு வைக்கலை, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுவாங்கன்னு சொல்கிறாரு. துணியவே எடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படியாவது தைச்சு கொடுத்துவிட்டு கடைசி அந்த தீபாவளி பொங்கல் முடிஞ்சு 10 நாளைக்கு ஆளையே பார்க்க முடியாது, ரெஸ்ட் எடுப்பார் அவர், நல்லா தச்சு. அது மாதிரி அப்படி அந்த காலத்தை யோசிக்கும்போது எங்கள் ஊரில் ஒருத்தர் தான் குமார்னு ஒரு டெய்லர், மேலத்தெரு குமார். அவர்கிட்ட ஒருத்தன் இப்படி தான் போய் துணி தைக்க கொடுத்தான், சட்டை தைக்க கொடுத்தான். சட்டை தைக்க கொடுத்தா அவன் வாங்கி தைச்சிட்டான். பெரிய நல்லா கரெக்டாக தான் வாங்கி கொடுத்தான், தைச்சிட்டான். அந்த வாங்க போனவன் என்ன பண்ணான்னா, போட்டு பார்க்கவான்னு கேட்டான். வீட்டில் போய் போட்டு பாருன்னாரு அவர். இல்லை இங்கேயே போட்டு பார்த்தா தான் கரெக்ஷன் இருந்தால் பண்ணிடலாம். சரி போட்டு பாரு. போட்டால் ஃபுல் கை சட்டை, ஒரு பக்கம் ஏறி இருக்கு, ஒரு பக்கம் இறங்கி இருக்கு கை. என்னையா அப்படி இருக்குன்னு. அது ஒன்றும் தப்பு இல்லை தம்பி, காஸ்ட்லியான துணி, ஆல்ட்ரு பண்ணால் கெட்டு போகும் துணி. அதனால் என்ன பண்ணு, இந்த சட்டையை போட்டோன்னே இந்த ஒரு கையை லேசை ஏற்றிக்க, அப்போ கீழே வந்துடும் கை, ஒரு கையை நல்லா தொங்க போடும், இப்படியே நடந்து போ, சரியாக இருக்கும். நடந்து போனான். போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோன்னே எய்த்தாப்பில் ஒருத்தன் வந்தான். ஏய், இந்த சட்டை மேலத்தெரு குமார் தைச்சதான்னு கேட்டான். அவன் எப்படிடா கண்டுபிடிச்சோன்னு. உன்னைய மாதிரி கோணல் மானலாக பிறந்தவனுக்கெல்லாம் அவன் தாண்டா கரெக்டாக தைச்சி தருவான் அப்படின்னா. இவன் கோணல் மானல் ஆகிட்டான் சட்டையை வச்சு. அது மாதிரி சட்டையை வச்சு உலக்கத்தெருன்னு ஒரு தெரு இருக்குது, இங்கே சில்க் பஜார்னு ஒன்று இருக்குது. எப்படியெல்லாம் பேர் வந்துருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறார். உலக்கையே என்ன இப்போ இருக்கிற சிறுசுகளுக்கு தெரியாது. அந்த உலக்கை எப்படி தயாரிக்கப்படுகிறது, பண்பாடு சார்ந்த வகையில், மண் சார்ந்த வகையில் எப்படி அங்கங்கே என்ன நடக்குது. அதே மாதிரி உணவு வகைகள் அவர் சொல்கிறதெல்லாம். இந்த டீயில், அதுவும் கிளாஸில் கொடுக்குற டீயில், கண்ணாடி கிளாஸில் கொடுக்குற டீயில் பண்ணை தொட்டு தொட்டு சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்டு பாருங்கன்றார். அவர் சொல்ல சொல்ல எனக்கு நாக்கில் எச்சு ஊறுது. இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் கப்பு பேப்பர் கப்பில் கொடுத்துட்றான். பிச்சுட்டு நினைக்க முடியல, அது சாப்பிட முடியலன்னு. டீயில் பண்ணை தொட்டு சாப்பிட்ற அழகு, அப்படி பல விஷயங்கள் ரொம்ப அழகாக போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறார். போகிற போக்கில் அந்த ஜிலேபி கடை, குகை ஜிலேபி கடை எப்படி தயாராகுது ஜிலேபி, ஒவ்வொரு இடத்துல நிற்கிறாருங்க. தோசை எசன்ஸ் தோசையா எப்படி போடுறாங்க, இவரே ஃபோட்டோ எடுக்கிறார், பார்க்குறாரு. இப்படி பல விஷயங்கள், வரலாற்று தகவல். இவர் ஒரு எழுத்தாளராக இப்போ முழு பரிமாணம், முழு அங்கீகாரம். இன்றைக்கி மேடையில் எழுத்தாளர் எழில் விழியன் வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தணும். எழுத்தாளர் மட்டுமில்லை, வரலாற்று ஆய்வாளர். உண்மை மாறாமல் அது உரிய ஆவணங்களோடு அதனை வெளிப்படுத்துகிற ஆற்றல் நிறைந்தவர். அதாவது 400 பதிவுகள் போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். இன்னொரு விஷயம், இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய நவீன ஆப்பு, செயலி, ஊடகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஜிட்டல் ஊடகங்கள் தான். ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் வச்சு தான் நம்ம எது வேணுமாலும் போடுறோம், எது வேணுமாலும் எழுதுகிறோம். அது திரும்ப நிலைத்து நிற்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்லேயும் போய் உட்காந்து நிம்மதியாக படிப்பதற்கு ஒரு நூல் வேணும்னு முடிவு பண்ணி நூலாக்கினார் பாருங்க. அதுதான் சிறப்பு. பல லட்சம் ரூபா செலவாயிருக்கு அவருக்கு, அதை பற்றி கவலையே இல்லை. சேலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் சேலத்தில் இருக்கிற மக்கள் நினைவை புதுப்பித்துக் கொள்வதற்கும். ஆகா, இப்போ உமா தியேட்டரை பற்றி சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு இறையன் போய் சொல்லியிருக்காரு, உமா தியேட்டரில் படம் பார்க்குறது எப்படி அப்படின்னு.
அப்புறம் அந்த இடைவேளையில் கொடுக்கக்கூடியது சாப்பாடுகள், அந்த குகை ஜிலேபி கடை. மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க. சுப்பையர், சுப்பு சார், அவர் வாக்கிங் கிளம்புனார்னா இந்த ஹேண்ட்பேக் தொங்க விடுறோம் பாருங்க, அப்படி ஒரு டேப்பில் தொங்க விட்டு 2 லிட்டர் கேனில் அப்படி தொங்க விட்டு போவாராம். அது மட்டும் இல்லை, ஒரு 50 2 லிட்டர் கேனை கொண்டு போய் நண்பர்கள் நடைப்பயிற்சிக்கு வர்றவங்கள்ட்ட தான் கொடுத்துருவார். தண்ணி கண்ட இடத்துல இதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, தளிர் இலை வாடுகிற பயிர் அப்படின்னு செடி கண்ட இடத்துல அந்த தண்ணீரை கொஞ்சம் ஊற்றிவிட்டு கருணையோடு செல்லுங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே என்று சொல்லக்கூடிய ராமலிங்க வள்ளலுக்கு அடுத்த நிலையில் அந்த சுப்பு வர்றாருன்னா, கோயிலுக்குள்ளே போனால் அது அந்த அந்த இடத்துல சும்மா கிடக்கிறத பூரா சுத்தம் பண்ணி நம்ம சூடம் பற்றி எல்லாத்தையும் அந்த பேப்பருக்கு பூரா அப்படியே போட்டு வந்துடுவோம். விளக்கு ஒரு 9 விளக்கு ஏற்றுறேன், 7 விளக்கு ஏற்றுறேன், 5 விளக்கு ஏற்றுறேன்னு கண்டமணிக்கு ஏற்றி விட்டுட்டு அது பூரா கரையாக்கி விட்டு வந்துடுவோம். அதெல்லாம் சுத்தம் பண்ணுவாராம். மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள இப்படியும் நாம் இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது மாதிரி நானும் நிறைய இங்கே பாருங்கள் பூரா மடித்து வச்சுருக்கேன். அவங்க அப்பாவை பற்றி 2-3 பதிவுகள் இருக்குது. அந்த ஈசன் துரைசாமி அவர்கள் எப்படியெல்லாம் உருண்டோடி வாழ்க்கையில் உட்கார்ந்தார், அவரும் ஒரு மாமன்ற உறுப்பினராக இருந்து எப்படி தொண்டுகள் செய்தார், எப்படி பிள்ளைகளை உருவாக்கியிருக்கார் பாருங்க. நமக்கு தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு திருவள்ளுவர் சொல்வார். ஒரு மனுஷன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கானா, ரைட் பர்சனா, அதுதான் தக்கார். கோயிலில் கூட தக்கார்னு ஒரு பதவி உண்டு, ஃபிட் பர்சன்னு பேர். அவன் பொருத்தமானவனா, மனுஷனாக பிறந்ததற்கு வேண்டிய செயலை செய்திருக்கிறானா அப்படிங்கிறதுக்கு ஒரு தராசு இருக்கு. அவன் நல்லவனா, பொருத்தமானவனா, மனிதன் தானா என்பதற்கு தக்கார் தகவல் என்பது அவன் செயல்கள் மட்டுமில்லை, அவருடைய பிள்ளைகள் எப்படி இயங்குகிறார்கள் என்பதை வைத்து ஆஹா, ஈசன் துரைசாமி மிக நல்ல மனிதராக இருந்திருக்கிறார், மிக பொருத்தமான மனிதராக இருந்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை தனக்கும் மேலாக அருமையாக வளைத்திருக்கிறார் என்கிற ஒரு நிலைப்பாடை வள்ளுவர் வழியில் இந்த 2 பேர் மூலமாக நான் பார்க்கிறேன். இந்த வகையில் ரொம்ப நேரம் கேட்டீங்க, மகிழ்ச்சி. நிறைய புத்தகத்தை படிங்க, இன்னும் நிறைய உங்களுக்கு கருத்து வரும். படிக்க மனது விசாலப்படும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தொகுப்பு நிச்சயமாக கொண்டு வருவார், எழில் வருவார். நிறைய இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கின்றாங்கல்ல. இது ஒரு ட்ரெய்லர் தான், டீசர் தான். இதுக்கு மேலே அடுத்து இன்னும் தனித்தனி புத்தகங்களாக வர வேண்டிய ஒரு 10 கட்டுரை இதில் இருக்குது. தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணி தனி புத்தகம் ஒரு 120 பக்கம் 150 பக்கம் வர வேண்டிய விதைகள் இந்த நூலில் இருக்குது. அதனால் எழில் விழியன் எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர், பண்பாட்டு ஆய்வாளர், நல்ல வாழ்வியல் கலைஞர். மனித வாழ்வியலில் எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை அழகாக சொல்ல தெரிந்தவர், வாழ்வியல் கற்று தெளிந்தவர் என்று பல்வேறு பரிணாமங்களை இன்றைக்கு இங்கே மேடையிலே அறிமுகம் ஆகியிருக்கிறார். அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.